ஹே ஆல் வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான ஒரு கருவேப்பிலை பொடி எப்படி வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கு நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, பொரியல்லாம் செய்யும்போது கூட ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருப்புளுந்து இல்லாமல் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் வெள்ளை உளுந்தை விட கருப்புளுந்தில் தான் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ முடிஞ்சளவு அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அதையும் எடுத்து ஆற வச்சுருங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை நல்லா வெடிப்பு விடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுக்கும் போதே வாசனை வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது எடுத்து ஆற வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பெள்ளு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது கடுகு மாதிரி கம்ப்ளீட்டாக பொரிஞ்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுறோம். அதே போல் உப்பில் ஈரப்பதம் இருக்குன்றதுனால இதை வறுத்து தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி கையில் எடுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா முருகலாக உடையணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 6 வரமிளகாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான காரத்தில் இருக்கும். இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கொட்டை நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதையும் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு அதையும் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இந்த ஹோல் ரோஸ்டிங் ப்ராசஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பண்ணணும். அதை மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைக்கணும்லாம் இல்லை, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்சியில் வச்சு இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபைன் பவுடராக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இதை உடனேலாம் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, வேகமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுமே நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு கூட அப்படியே அந்த வாசனையோடு சூப்பராக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் ஹேர் க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அதே போல் இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான பொடி. கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.